இன்னைக்கு ஆப்கானி ஸ்டைலில் க்ரீன் எக் கறி எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 3 பெரிய வெங்காயம், 5-6 பச்சை மிளகா, 1 இன்ச்சு இஞ்சி, 10 பல் பூண்டு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி நம்ம வெட்டி வச்ச எல்லாத்தையும் போட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு சேர்த்து வதக்கணும். இது நல்லா வதங்கிருச்சு. இதோட கொத்தமல்லியும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் மாதிரி அதை அரைச்சி எடுத்துக்குவோம். முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதை கட்டியை வச்சு மேலாப்பில் 2-3 கீரல் போட்டு எடுத்து வச்சுக்குவோம். பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 3 போட்டு அதோட முட்டையும் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா கிளறி விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேன்ல எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 தாளிச்சிட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கிளறி விடணும். 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுவோம். 10 நிமிஷம் நல்லா கொதிச்ச உடனே தயிர் 200 ml சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்ச உடனே மஞ்சள் தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, தேவைக்கு தேவையான உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து மூடி போட்டு திரும்பவும் 5 நிமிஷம் கொதிக்க விடணும். எண்ணெய் திரிஞ்சு வந்தோடனே எடுத்து வச்சிருக்க முட்டையை போட்டு 5 நிமிஷம் கிளறி மூடி வச்சு எடுத்தோன்னா ஆப்கானி எக் கறி ரெடி. சப்பாத்தி பூரியோடலாம் வச்சு சாப்பிட்டா